ஹோட்டலுக்கு போய் ஒரு தோசை ஆர்டர் பண்ணா, தோசையோட சேர்த்து 2 வகை சட்னி, ஒரு சாம்பார் குடுப்பாங்க. அதே மாரி வீட்ல ரெடி பண்ணணும்னு ரொம்ப நாளா நெனச்சுக்கிட்டே இருந்தேன். சரி, இன்னைக்கு காலையில கொஞ்சம் டைம் இருந்தனால அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னிய அரைச்சு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா மல்லி சட்னிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, தேங்காய், பச்சை மிளகா எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டு, சட்னியை நல்லா வதக்கிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா அரைச்சு வச்சாச்சு. இப்போ வந்து சாம்பார் பண்றதுக்கு என்ட்ட கத்திரிக்காய் மட்டும் இருந்துச்சு. கத்திரிக்காய் போட்டு சாம்பார் ரெடி பண்ணிட்டேன். இந்த சாம்பார் வந்து பருப்பை ஃபர்ஸ்ட் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியோட காய்கறியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு சாம்பார் தூள் போட்டுட்டு அதையும் ஆட் பண்ணிட்டு புளி கரைச்சல் ஊற்றி ஒரு விசில் வச்சு எடுத்தோம்னா சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். கடைசியாக தாளி போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிக்கலாம். சிம்பிளாக இந்த சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையுமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக மொறு மொறுன்னு சுட சுட ஒரு தோசையை ஊற்றி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பிளேட்ல தோசையை வச்சுக்கிட்டு நம்ம ரெடி பண்ண சாம்பார், தேங்காய் சட்னி, மல்லி சட்னி ஃபர்ஸ்ட்லேருந்து ஒன்றா தொட்டு சாப்பிடும்போது தோசை அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு.